ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு தேக்காக்கு போயிருந்தோம். காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால சாயந்தரம் தான் கோவிலுக்கு போயிருந்தோம். லஞ்சுக்கு நாங்கள் ரகுநாத் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ். கஃப் ரோடில் இருக்குது. பிராண்டட் ஓல்டு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட இப்போ அந்த சர்வீஸோ குவாலிட்டியோ இல்லை, டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போனோன்னாலுமே ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ் சொல்லிட்டோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் மீலாக இருக்கும். அதுலேயே கூட்டு, பொரியல், வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் நம்ம வாழைக்காய் வறுப்போம் இல்லையோ, அது மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பருப்பு, சாம்பார், பருப்பொடி எல்லாமே வச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் மீலோட ஒரு அப்பளத்தோடு கொடுப்பாங்க. நீங்கள் வெஜிடேரியன்னா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் இல்லை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இங்கே சவுத் இண்டியன் மீல்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கி தேக்கால இருக்கிற வீரமாகாளி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ஆடிப்பெருக்குன்றதுனால பூஜை எல்லாம் ரொம்ப பலமாக ரொம்ப விசேஷமாக இருந்தது. கோவிலில் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஆடி 18க்கு நான் தாலி முகப்பு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் நான் தாலி முகப்பு வாங்கி அதை தாலியில் அட்டாச் பண்ணி கடையிலேருந்து வாங்கிறதுக்கே 2லேருந்து 3 மணி நேரம் ஆச்சு. அதனால் காலையில் தாலி மாற்ற முடியாமல் சாயந்தரம் தான் கோவிலுக்கு போய் தாலி மாற்றினேன். கை நிறைய மங்கள பொருட்கள் வச்சுருந்தேன். மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வெத்தலை பாக்கு, பூ மாலை, பழம் இதெல்லாமே ஒரு தாம்பால் தட்டில் வச்சு கொடுத்தேன். அதை அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் துர்கை அம்மனுக்கு நிறைய பூவால் அர்ச்சனை பண்ணி மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பூஜையோடு என் ஹஸ்பண்ட் எனக்கு தாலி போட்டு விட்டாங்க. இப்படி தான் கோவிலில் நாங்கள் எங்களோட ஆடிப்பெருக்க வழிபாடு பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye.